பத்திரிகை நண்பர்களுக்கு வணக்கம். தொடர்ந்து ஒரு வார காலமாக மக்களை சந்திச்சுட்டு இருக்கோம். தேர்தல் பரப்புரை மேற்கொண்டுட்டு இருக்கோம். கரூர் மாவட்டம் மட்டும் இல்லாமல் வேடசந்தூர், மணப்பாறை, விராலிமலை எல்லா பக்கமும் நான் சுற்றுப்பயணம் ஒவ்வொரு நாள் செஞ்சுட்டு வந்திருக்கேன். பழையபடி 4-5 நாள் கழித்து இன்னைக்கு கிருஷ்ணாபுரம் சட்டமன்ற தொகுதியில் பிரச்சாரம் பண்ணிட்டு இருக்கோம். காலையிலேருந்து மக்களை பார்த்துட்டு இருக்கிறோம். மக்கள் ஒரு முடிவு செஞ்சுட்டாங்க. எல்லாருமே நரேந்திர மோடி அவர்களுக்கு இந்த முறை மிகப்பெரிய ஆதரவு அலை மக்களிடத்தில் உருவாகி இருக்கு. அதை கண்கூடாக பார்க்குறோம். மக்கள் எல்லாருமே போராட்டத்தில் எல்லாருமே சொல்றது இந்த முறை தாமரைக்கு தான் அப்படிங்கிறத மக்களே சொல்றாங்க. நான் சொல்றதை விட மக்கள் சொல்றாங்க. இருந்தாலும் மக்களை நான் ஒரு ஊராட்சி இல்லாமல் எல்லா ஊராட்சிகளோடும் சென்று பார்த்துட்டு இருக்கிறோம். எழுச்சி இந்த தடவை தாமரைக்கு உருவாகி இருக்குங்கன்னா 100% மாற்றத்தை மக்கள் விரும்புகிறார்கள். ஏன்னா நம்புறாங்க, முழுமையாக மக்கள் நரேந்திர மோடி அவர்களை நம்புறாங்க. அந்த நம்பிக்கையை இந்த முறை நாங்கள் கண்டிப்பாக காட்டுவோம். அதே மாதிரி இந்த கரூர் நாடாளுமன்றத்தை பொறுத்த வரைக்கும் உறுதியாக தாமரை சின்னம் வெற்றி பெறும். ஆனால் இப்போ தேர்தல் பிரச்சாரத்தின் போது பணத்தை காமிச்சு நீங்கள் மக்களுக்கு ஆசை பண்ணதா சொல்லி ஒரு குற்றச்சாட்டு, அது ஒரு வழக்கு பதிவு பண்ணியிருக்காங்க. அதுக்கு என்ன விளக்கம்? வழக்கு பதிவு செஞ்சுருக்காங்க. அதாவது பணத்தை காட்டி நாங்கள் ஆசையெல்லாம் தூண்டவெல்லாம் இல்லை. ரெண்டாவது அதை பணத்தை காட்டுனது யாருன்னு உங்களுக்கு தெரியும். மக்கள் கிட்ட நேரடியாக கேட்குறாங்க. என்னென்னா, மக்களை சந்திக்கவே இல்லை. நீங்கள் ஏதாச்சும் சந்திச்சிங்களா? இந்த நாள் இந்த ஒன்றியத்துக்கு வந்தாங்களா? அவங்க ஏதாச்சும் தீர்வு ஏற்படுத்தி கொடுத்தாங்களான்னு யதார்த்தமான ஒரு சூழ்நிலை தான் அந்த இடத்துல அமைஞ்சுது. அதை கேட்டிருக்கிறாங்க. வழக்கு பதிவு செஞ்சுருக்காங்க. வழக்கை நாங்கள் முறையாக எதிர்கொள்வோம். இதுதான் இன்னைக்கு ஜோதிமணி பத்திரிகை சங்கத்தில் செந்தில்நாதன், செந்தில் பாலாஜி மற்றும் அண்ணாமலை சொல்கிறாங்க. சீட்டு பரிந்துரை பண்ண செந்தில் பாலாஜிக்கு பேர் சொல்லியிருக்காங்க. லூஸ்டாக் ஆகிட்டு அதை பற்றி கருப்பு பணம் வச்சிருக்கிறாங்க. ஆனால் இதிலிருந்து உங்களுக்கு என்ன தெரியுது? செந்தில்நாதன் பாரதிய ஜனதா கட்சியை கண்டு அவங்க பயக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஜோதிமணி தெரியுதா இல்லையா? எங்களுடைய பிரச்சாரம் அப்படி தான் போயிட்டு இருக்கு. மக்கள் ஆதரவு கொடுக்குறாங்க. சார், நீங்கள் பாராளுமன்ற உறுப்பினர் 5 ஆண்டு காலம் வரவே இல்லைன்னு மக்கள் கேட்குறாங்க எல்லா இடத்துலையும். அதுக்கு பதில் சொல்லலாம். அதை விட்டுட்டு நான் 900 நாள் தான் நான் இங்கே இருந்தேன், 1500 நாள் அங்கே இருந்தேன், பாராளுமன்றத்தில் இத்தனை நாள் இருந்தேன், நிலைக்குழுவில் இத்தனை நாள் இருந்தேன்னு சராமரியாக அது சொல்லிட்டு இருக்காங்க. மக்களை நீங்கள் 900 நாள் இங்கே இருந்தீங்க சாமி, ரைட்டு. மக்களை என்ன சந்திச்சிங்க? நீங்கள் ஏதாச்சும் நேரடியாக பார்த்தீங்களா? ஏதாச்சும் செஞ்சு கொடுத்தீங்களா? எதிர்ப்பு போகிற பக்கமெல்லாம் வர்றது. எதிர்ப்பு உங்களுக்கு தெரியும். 2 நாளைக்கு முன்னாடி கூட நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஒரு அம்மா கேள்வி கேட்குறாங்க, ஓடுறாங்க, போட்டு விட்டா போதுன்னு ஓடுறாங்க. அந்த மாதிரி ஒரு நிலையில் இருக்கிற ஒரு பாராளுமன்ற உறுப்பு பதட்டம். இப்போ அவங்க எங்கடா இந்த தடவை கண்டிப்பாக பாரதிய ஜனதா கட்சி ஜெயிச்சிருமோ, செந்தில்நாதன் ஜெயிச்சிருவோன்னு தான் 24 மணி நேரம் செந்தில்நாதனே நினைச்சிட்டு இருக்குது. படிக்கிற பையன் என்னை அடிக்கிறான், போதை பொருளுக்கு அடிமையாகிட்டான், அதனால தயவு செஞ்சு நீங்க காப்பாத்துங்கன்னு சொல்லி அந்த அம்மா கோரிக்கை வச்சாங்க. எதை நோக்கி போயிட்டு இருக்குன்னு பாருங்க. தமிழ்நாடு டாஸ்மார்க் 24 மணி நேரம் இயங்கிட்டு இருக்கு. இவங்களுக்கு தேவை தமிழ்நாட்டுக்கு நல்லாட்சி கொடுக்கணுங்கிறதெல்லாம் இஷ்டம் இல்லை. எப்படியாவது அவங்களுடைய குடும்பத்தில் இருக்கிற ஆளுகளுக்கு எம்பி சீட் கொடுப்பாங்க. நீங்க பாருங்க, 21 கேண்டிடேட்டுக்கு மேல திமுக போட்டிருக்காங்க. 21 கேண்டிடேட்டுக்கு மேல யாரு? ஒன்லி அந்த குறுநிழல் மன்னர்களோட பசங்க தான் இருப்பாங்க. திருச்சி பெரம்பலூர்னா நேருவோட பையன், பொன்முடினா பொன்முடியோட பையன், துரைமுருகனோட பையன், கனிமொழி. அதுக்கு மேல கனிமொழிக்கு இங்க பேசிட்டு வர போகுது. என்ன பேசிட்டு போகுது? அண்ணாமலை இங்க ஜோதிமணி ஏத்து நிக்கிறதுக்கு தைரியம் இல்லாம சொந்த ஊரை விட்டுட்டு கோயம்புத்தூருக்கு போயிட்டாரு அப்படின்னு சொல்லி கனிமொழி பேசிட்டு போகுது. எப்படி பாருங்க, அந்த அக்கா என்னமோ சொந்த ஊர் நிக்கிற மாதிரி. தூத்துக்குடி அதோட சொந்த ஊரா? அது பிறந்து வளர்ந்த இடம் தூத்துக்குடியா? அது பேசிட்டு போகுது. எப்படியெல்லாம் மக்களை ஏமாற்ற முடியுமோ இந்த திராவிட முன்னேற்ற கழகம் கூட்டணி கட்சியும் தொடர்ந்து ஏமாத்திட்டு இருக்கு. 5